மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் தெரிவிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பயப்படாத, நான் இருக்கேன். பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. பாட்டி, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க பாட்டி. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க பாட்டி. பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. பயப்படாத, நான் இருக்கேன். யாரு உள்ள வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன கதவு திறந்து போட்டு உட்கார்ந்திருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அம்மா அம்மா, கோபப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. யார் இவங்க? என்ன யார் இவங்க? அது வந்து என்ன இந்திய உணவை சமைச்சு தரதுக்கு ஆள் வேணும்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தீங்க. அதை பார்த்து வந்திருக்கேன். இந்திய சமையல் நல்லா செய்வேன், அதான் உங்க வீட்டு இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இந்தியன் ஃபுட்டுக்கா? உங்களுக்கு என்ன டிஷ்லாம் செய்ய தெரியும்? நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செஞ்சு தரேன். உங்களுக்கு என்ன வேணும்? இந்திய ஃபுட் எல்லாமே எங்களுக்கு வேணும். சரியான நேரத்துக்கு வேணும். உங்களால முடியுமா? பார்த்தா வயசான மாதிரி இருக்கீங்க. வயசானவங்களுக்கு தானே பக்குவம் அதிகமா இருக்கும். வாய்க்கு ருசியா சமைச்சு தர தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. பாட்டி சமையல் கரியா? அவங்க அரண்மனைக்கு சொந்தக்காரங்களாச்சே. என்ன பாட்டி இப்படி சொல்றாங்க? சமையல் கரியா வந்திருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் சொல்லுங்க, நான் வேலைக்கு சேர்ந்துக்கிட்டேன். என் கைப்பக்கத்தை பாருங்க. அரண்மனை பாட்டி சமையல் கரியா? சரி, இந்திய ஃபுட் ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நல்லா இருந்ததுன்னா வேலைக்கு சேர்ந்துக்கலாம். அப்புறம் தங்கறதுக்கு எனக்கு பெரிய ரூம் வேணும், சின்ன ரூம் வேணும்னா கேட்க கூடாது. நாங்க எதுல கொடுக்கமோ அதுல தான் தங்கணும். அதே மாதிரி வேலை எப்பவும் இருக்கும். இல்ல இந்த டைத்துக்கு தான் செய்வேன்னு சொல்லக்கூடாது. நாங்க எப்பலாம் சொல்றோமோ அப்பலாம் நீங்க வேலை செய்யணும். சரிங்க. நைட் 1 மணிக்கு காஃபி வேணாலும் நீங்க போட்டு தரணும். சாலரி பத்தி பிரச்சனை இல்ல, அது தாராளமா வரும். அப்ப என்ன, எந்த வேணாலும் கொடுங்க, செஞ்சு தாரேன் பாட்டி. சரி, இப்ப கிச்சன்ல போய் ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டுட்டு வாங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாட்டி, நீங்க சமையல் கரியா? செல்வ மாமாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். நீங்க அரண்மனைக்கே சொந்தக்காரி, இவங்களுக்கு போய் வேலைக்காரியா? உன்னை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போக வேண்டியது என் பொறுப்பு. கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போல நான் ராஜகிளி இல்ல, என் உசுறு இங்கே பிரிஞ்சிடும். ஏய், என்ன நின்னுட்டு இருக்க? வந்து என் கால அமுக்கு. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? வந்து கால அமுக்கு. முடிவு கட்ட. கால அமுக்கு. நீ என்ன நின்னுட்டு? போய் கிச்சன்ல வேலை பாரு. என்ன? சரிங்க. மாம்ஸ், என்ன இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது? இன்னைக்கு கிளப்ல அவ்வளவா நல்லா இல்ல மம்மி. ரொம்ப போர் அடிச்சது, அதான் வீட்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமேன்னு வந்துட்டேன். உன் ரூமுக்கு போ, உனக்கு நல்ல டிஷ்ஷோட அனுப்பி வைக்க. என்ஜாய் பண்ணு. ஓகே மம்மி. ஏய் வா, எனக்கு கொஞ்சம் பானி விட செய்ய வேண்டியிருக்கு. ஒத்தைய பொண்ணு கூப்பிடுதல்ல, போ. உங்களுக்கு காலமுக்கு சொன்னீங்களே, அது அப்புறமா தான் அனுப்பலாம். முதைய பொண்ணுக்கு செய்ய வேண்டிய பணியிடலாம் செய்யப்பா. நான் உன்னை வீட்டுல இவ்வளவு பளபளப்பா இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே, பிறவியா இப்படி இருக்க? என் தம்பிய மயக்கதுக்கு நீ என்ன பண்ணாலும் அவன் மயங்க மாட்டான். போப்போ, உடம்புல கரியலி பசிக்கப்பா. வெள்ளையா இருக்குங்கிற திமிரு இல்ல. சரி, என் ரூமுக்கு வா. சரி, 3 வேளை கொட்டிக்கிறதல்ல, அதுக்கான வேலையெல்லாம் ஒழுங்கா பார்க்கணும், புரியுதா? சரி மம்மி. மம்மி வாடா. என்ன இப்பதான் வரியா என்ன? ஆமா மம்மி. ஏய், இங்க வா. இங்க வாடு சொன்ன. இங்க வா. ஏய், என் புள்ள கூப்பிடுறாளாடி, வா. வேண்டாங்க, வேண்டாம். I love you. கிட்ட வா, கிட்ட வா. வேண்டாம், வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். வேணும். இங்க இப்போவே இந்த இடத்துல எனக்கு வேணும். இங்க வா. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் வர மாட்டேன். இங்க வா, இங்க வாடு சொன்னேன். இங்க வா. என்ஜாய் தம்பி, என்ஜாய். இது குடும்பமா என்ன? நிம்மி எந்த வேலை பார்த்து வச்சிருக்கா? நிம்மி, நீ மட்டும் என் கையில சிக்குன
அவ்வளவுதான், அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். இங்க வா, கிட்ட வா. எல்லாரும் இருக்காங்க, வேண்டாம். எல்லாரும் இருக்காங்க, வேண்டாம். ஐயோ, மிருகத்தை விட கீழான ஜென்மங்கள். கிட்ட வா, கிட்ட வா. வேண்டாம், வேண்டாம். நீயா என்கிட்ட வந்தா உனக்கு சுகம், நான் உன்கிட்ட வந்த அவ்வளவுதான், பாத்துக்க. ஹாய், கூப்பிடுதல்ல. அத கூப்பிடல என் பிள்ளை, வாடி. அதுக்கு தானே நீ இருக்க. உன்னை என்ன சோக்கா கட்டிட்டு வந்திருக்கா? உன்னை ரசிக்க தானே கட்டிட்டு வந்திருக்கான். இங்க வா. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஹாய், அந்த பயம் இருக்கட்டும். யார்கிட்ட? என் பிள்ளை கிட்ட. who is this கிழவி? யார் இந்த கிழவி? வேற இல்ல, நமக்கு புதுசா செஞ்சிருக்க சமையல்காரி, இந்தியாவா. உனக்கு இந்தியா ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் புதுசா அம்மா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். உனக்கு இங்க என்ன வேலை? ஓ ஓ ஓ ஓ, ஒரு நிமிஷம் நீ நின்னு பாரு. இவனா வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம் ப்ளீஸ். உன்னை நான் எதுக்கு கட்டிக்கிட்டேன்? இதுக்குத்தானே. இல்லைன்னா அந்த மாதிரிலாம் நான் எதுக்கு கட்ட போறேன்? உங்க கலாச்சாரம், உங்க கல்ச்சர் இதெல்லாம் எனக்கு பிடிச்சி தானே கட்டிக்கிட்டேன். இன்னும் அடக்க உடக்கம், மரியாதை, பயம் அதெல்லாம் உங்களுக்கு தான் வரும், உங்களுக்கு வராது. அதனால்தான் தேடி பிடிச்சி ஒரு அமௌண்ட் கொடுத்து உன்னை இங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். பணத்துக்கு தான் கொடுத்தாளா? அதனால நான் சொல்றதெல்லாம் தட்டாம செய்யற. நீ எவ்வளவு பண்ணாலும் உன்னை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க. பார்க்க பார்க்க சலிப்பு மட்டும் தட்டவே இல்லை. அதுக்காகவே ரொம்ப நாள் உன்னை என் கூட வச்சிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்க, மேலகம் போயிருப்ப. ஓ, அழகுதான் உன்னை காப்பாத்தி வச்சிருக்கேன். காட்டு மிராண்டி கூட்டமே, எங்கேயா புள்ள இப்படி மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்கா? எவ்வளவு நாள் சமாளிச்சாலும் தெரியலையே. வேண்டாங்க, விட்டுருங்க. உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன், விட்டுருங்க. என்ன விட்டுருங்க, என்னால முடியல, என்னால முடியல, வலிக்கு, விட்டுருங்க. இந்த வலிக்கு இதெல்லாம் இன்னும் என்னமோ என்ன பண்ணுது. இன்னொன்னு அதிகமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணுது. உன் ஸ்மெல் இருக்க ஸ்மெல்லு அடிச்சு ரத்த ஒரு காயம் பண்ணாலும் அந்த ஸ்மெல்லை விட உன் ஸ்மெல்லு தொக்கதே. திருக்கும் சீதைக்கெல்லாம் ராமன் கிடைப்பதில்லை, ராவணனுக்கு சீதை என்று பிரம்மன் எழுதவில்லை. சரி, என் கையில இருக்கத வாங்கி கப்புன்னு அடிக்கிற. அடிச்சுட்டு பழக்கமா பண்ணுவிய, அதை நீ இப்ப பண்ற. ராஜகிளே, கொஞ்சம் பொறுமையாயிரு. இங்கேருந்து இவரை எப்படியாவது காப்பாத்தணும். நான் நினைச்சதை விட இந்த கூட்டம் ரொம்ப பொல்லாத கூட்டமா இருக்கு. இது எல்லாம் சைக்கோ கூட்டம். இந்த சைக்கோ கூட்டம் இந்த பிள்ளைய காப்பாத்தணும். இந்த கூட்டம் போதை பொருளுக்கு அடிமையா இருக்கு. பிள்ளை ஏதாவது பண்ணதுக்குள்ள இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். இங்க எல்லாமே போதையில தான் இருக்காங்க. இல்ல, நாம ஏதாவது வாய் பேசணும்னா இங்க வேற ஏதாவது விபரீதமாயிரும். இல்ல, இதை யார்கிட்ட இப்ப இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. செல்வாக்கு கூட தெரியக்கூடாது. அவன் கோத்துல வேற ஏதாவது முடிவு எடுத்துருவான். அதுக்கு முன்னாடி சாமத்தியமா அம்மா இங்க இருந்து அனுப்பி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வேட்டையாட ஆரம்பிக்கணும். ஏய், அதே தம்பி சொல்றல, பண்ணடே, நாங்க பார்க்கணும். ஏய், விடாதடா. இந்தா புடி. விட்டுருங்க, எனக்கு இது பிடிக்கல. என்னால இதை குடிக்க முடியாது. குடிச்சா உனக்கு நல்லது, இல்லைன்னா வலி தெரியும். குடிச்சிரு. குடிக்க சொல்றல, கப்புன்னு வாங்கி அடி. சீக்கிரம். குடிக்கிறேன். ஐயோ, புள்ள நரக வேதனை படுறாளே. எத்தனை நாள் இந்த புள்ள இந்த வேதனை பட்டால தெரியலையே. நல்ல கண்ணை மூடிட்டு இழுத்துட்டு அடி. முடியல. ஏய், முடியணும். குடி. அதான் அவ குடிக்க முடியலன்னு சொல்றாளே. அப்ப நீ குடி. பழக்கம் இல்ல. பழக்கத்தை ஏற்படுத்திக்க, பழகிக்க. அமுதமா இருக்கும். சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு,
இவ சொர்க்கத்துக்கே போவ. அப்படிதானே? முடியல முடியல முடியல. முடியணும் முடியணும். காத்திருக்கும் சீதைக்கெல்லாம் ராமன் கிடைப்பதில்லை. ராவணனுக்கு சீதை என்று பிரம்மன் எழுதவில்லை. No! 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 இல்ல 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 இல்ல. தெரியும், என் கரை தெரிஞ்சதுன்னா உங்க பக்கத்துல கூட நான் நிக்க முடியாதுன்னு. நான் அழுக்கு கரை பிடிச்சவ, அதான் சொன்னேன். உங்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போனேன். இப்ப புரியுதா? தெரியும், என் கரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே ஒதுங்கி போயிருவீங்கன்னு. அதனாலதான் நானே ஒதுங்கி போனேன். நீங்க தான் பிடிவாத வேணுங்க கூட்டிட்டு வந்தீங்க. அதான் சொன்னேன், நான் ஒதுங்கி போறேன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கவே இல்லை. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நான் என் வழியை பார்த்துட்டு போறேன். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. நான் இனி உங்க கூட வர்றதுக்கு எந்த இதுமே பொருத்தம் இல்லாதவா. வேண்டாம், நான் அருவருப்பு. வேண்டாம், என்னை மறந்துடுங்க. இல்ல, இனி நீங்க மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என் வழியை பார்த்து போறேன். எனக்கு எது சந்தோஷமோ அதுபடி நான் வாழ்ந்துக்கிடுது. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. உங்க கூட இப்படி வந்திருக்க கூடாது. நீங்க என்னதான் பிடிவாத பிடிச்சிருந்தாலும் என் நிலைமை தெரிஞ்சும் நான் உங்க கூட வந்திருக்க கூடாது. தப்புதான். சாரி, நான் கிளம்புறேன். பயப்படாதீங்க, நான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன். நீங்க உங்களுக்கான வாழ்க்கையா அமைச்சுக்கோங்க. நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் என் வாழ்க்கையில நடந்ததை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். சரி, நான் 8 மணி நேரத்துக்கு கிளம்புறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்க வாழ்க்கையில எங்கேயுமே குறுக்க வர மாட்டேன். எனக்கு என் தகுதி தெரியாதா? எனக்கு தகுதி தெரியும். உங்க கூட வாழறதுக்கு எனக்கு எந்த தகுதி இல்லை. இல்ல இல்ல, அப்படி ஒண்ணு என்னவே இல்லை எனக்கு. நான் கிளம்புறேன். ஐயோ போச்சு. சரி, நான் கிளம்புறேன். சாரி, நீங்க கூப்பிட்டோன்னு நான் வந்திருக்க கூடாது. என் நிலைமை அறிஞ்சு நான் ஒதுங்கி போயிருக்கணும். ஏதோ அல்பத்தனமா வந்துட்டேன். சாரி. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. போதும், ஹாஸ்டல் இருக்கு. என் வாழ்க்கையை நான் அப்படி பார்த்துக்கிடுவேன். நான் இனி யார் வாழ்க்கையிலும் இல்லை, என் வாழ்க்கையிலும் இனிமே யாரும் இல்லை. நானும் யார் வாழ்க்கையிலையும் போக போறதும் இல்லை. கடவுள் எனக்கு இந்த பறவையில இந்த வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு. அதான் இந்த வாழ்க்கை தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுலயே நான் சந்தோஷமா வாழணும்ல. அழுதுகிட்டே வாழறதுக்கு எனக்கு பிடிக்கல. ரொம்ப அழுதுட்டேனா இப்பெல்லாம் எனக்கு அழுகையே வரதில்ல. இந்த 2 வருஷத்துல ஒட்டு மொத்தமா அழுது முடிச்சுட்டேன். என் கண்ணில் அந்த கண்ணீரெல்லாம் வத்தி போச்சுது. அதனால இப்பெல்லாம் நான் அழுததே இல்லை. அழவும் முடியாது. அழுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. இப்ப என்னால நீங்க அழுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன் வரமாட்டேன்னு. நீங்க தான் பிடிவாதமா இல்லை, இப்ப கட்டாயத்தினால சொன்னேன். சாரி, இனி வாழ்நாள் உங்க முகத்துல நான் முடிக்கவே மாட்டேன். கிளம்புறேன். வரமாட்டேன்னு சொன்னேன், நீங்க விட்டுருக்கலாம். நான் இப்படி மன கஷ்டத்தோட திரும்பி போயிருக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கும் காயம், எனக்கும் காயம். நான் வராம இருந்தா கூட ஏதோ ஒரு மூலையில நினைச்சிட்டு அதை வாழ்ந்திருப்பேன். இப்போ நீங்க அழுற முகத்தை நான் பார்த்துட்டு போறேன். குற்ற உணர்ச்சியோட போறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருந்ததில்லை. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா இப்போ எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான்
என்ன நான் அழுதது நீ என்னை விட்டு போகணுங்கக்காக இல்ல. நான் இருந்து உனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டேன்னுதான். நான் இருந்து உனக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்க விட்டுட்டேன்னுதான். இன்னும் அவனை உசுரோட விட்டுருக்கேன் தான். அம்மாவை சும்மா விட்டுருக்கேன் தான். கோவத்தில் அழுதலை தவிர நீ என்னை விட்டுட்டு போனுங்கக்காக இல்ல. உனக்கு நடந்ததை நினைச்சு நான் அழல. உன் உடம்பு மட்டும் நான் நேசிச்சிருந்தேன்னா 2 வருஷம் காத்துட்டு இருந்திருக்க மாட்டேன்டி. நீ என் பொண்டாட்டிடி. நீ என்ன பேசிட்டு இருக்க? எப்ப நான் தான் வேணும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தேடி நீ வந்தியோ அப்பவுமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துட்டோம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கலந்துட்டோம். உனக்கு ஏதாவது ஒரு கொடுமை நடந்தாலும் நான் விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சாடி. உனக்கு நடந்த கொடுமை என்னால தாங்கிக்க முடியாம அழுதுண்டு. ஒரு மிருகத்துக்கு நடந்தாலே தாங்கிக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. ஆனா அவனை சும்மா விட மாட்டேன்டி. சும்மா விடவே மாட்டேன். அவனை கொல்றதுக்கு முன்னாடி அம்மா கொலை நான் முடிக்கிறேன். வேண்டாம். இங்க பாருங்க, நான் உங்க கூட வாழறதுக்கு எந்த தகுதி இல்லாதவ. என்ன விட்டுருங்கள. இன்னொரு வாட்டி ஏதாவது வாயை திறந்த என்ன விட்டுட்டு போற. உன்னால எப்படி முடியுது? சத்தியமா என்னால முடியாதுடி. அப்படி விட்டுட்டு போற போயிருவனடி. என்னை விட்டுட்டு நீ போயிருவல்ல. உன்னால எப்படி முடியுது? என்னை விட்டுட்டு எங்கிட்டு போவ? இந்த உலகத்தை என்ன விட்டு உனக்கு யாரு இருக்கா? இல்ல உன்னை விட்ட எனக்கு யாரு இருக்கா? எப்படி என்ன விட்டு உனக்கு போக மனசு வந்தது? நான் தப்பாதான் நினைப்பேன், உன்னை வேண்டான்னு சொல்வேன். உன்னால எப்படி நினைக்க முடிஞ்சது? எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சேன். உடம்பு மட்டும் தகுதி இல்லடி, மனசு. அந்த மனசு ஃபுல்லா நான் இருக்கேன். அப்போ கூட நான் நல்லா நினைச்ச பாரு. எனக்காகவே யோசிச்ச பாரு. அதாண்டி காதலி. நீங்க புள்ள குட்டியோட சந்தோஷமா வர்றத ஒரு மூலையில இருந்து பாக்கணும்னு சொன்ன பாரு. அதாண்டி காதலி. எப்போ நான் நல்லா இருக்கும்னு நினைச்சியோ அப்பவுமே உன் மனசு ஃபுல்லா நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். உன்னை விட்டுவே நினைச்சியா? ஏதோ ஒரு நாய் உன்னை பிறந்துச்சுன்னா அப்படி நாய்கிட்ட இறைக்க நினைச்சியா? அந்த நாயை தான் அடிச்சு கொள்வேன். நாய் கடிச்சிட்டேன்னு ஒண்ணு விட்டுட்டு வர மாட்டேன். தெரு நாய் கடிச்சிட்டு விடு. அத மறந்துடு. சந்தோஷமா வாழலாம். உன் மனசு மட்டும் எனக்கு போதும். நீ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி. எப்படி உங்களால என்னை ஏத்துக்க முடியுது? பொண்டாட்டி. நான் வேணும்னு என்ன தேடி என் வீட்டுக்கு வந்த பாரு. அப்பவுமே என் மனசுக்குள்ள நீ நிறைஞ்சிட்ட. அப்பவுமே நான் முடிவு பண்ணிட்டேன், வாழ்வோ தாழ்வோ அது உன் கூட தானே. இப்ப இல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் நீதான் என் பொண்டாட்டி. நான் ஒண்ணு சொல்ல கோபப்பட மாட்டீங்களே? சொல்லு. கணவன் மனைவியா வேண்டாம், நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. எனக்கு என் மேல கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். அதனால ஃப்ரெண்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் இவ்வளவுதானே. உன் மனசுல எப்படி இடம் பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீயே வந்து கணவன் மணி ஆகலாம் நீ சொல்லுவ பாரு. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது. அது வரைக்கும் அம்மா யாரும் எனக்கு ஃப்ரெண்டாவே இருங்க. நிச்சயமா தாண்டி என் ஃப்ரெண்டு. சீக்கிரம் உன் வாயாலே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். பார்க்கல, நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட தான் பார்க்க போறேன். பார்க்கலாம். எவ்வளவு நாளைக்கு கட்டிக்கிட்டா? ஃப்ரெண்ட் கட்டிக்கிட்டா? சும்மா இருங்க. கட்டிக்கிட்டா? நான் ஃப்ரெண்ட் விடுங்க. போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. வீட்டு வர எனக்கிலேயே ஆசை வர உனக்கிலேயே நீ என் சொத்துடி. என் சொத்து எனக்கானவா, எனக்குன்னு பிறந்தவா. உங்க ஃப்ரெண்டு தானே? அது நீ சொன்னது, நான் ஒண்ணும் சொல்லலையா? நான் பொண்டாட்டியா பாக்குறேன், நீ ஃப்ரெண்டா பாரு. அது ஓம் பார்வை. எனக்கு நீ ஃப்ரெண்ட் இல்லப்பா, எனக்கு நீ பொண்டாட்டி தான். அப்ப நாங்க இருக்க மாட்டேன். சரி, நீ ஃப்ரெண்டு தாம்மா. ஃப்ரெண்டே தான். ஃப்ரெண்டு தோல்ல சாஞ்சிட்டு இருக்கிறது நல்லதா இருக்கு. அது இல்ல சாஞ்சிக்க, அதனால ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கு. சும்மா இருங்க. நான் சும்மா இருக்கேன்னு நினைக்க. போங்க, நான் வெளியில போறேன். வேண்டாம், தோல்ல சாஞ்சிக்க. எவ்வளவு நல்ல ஆசையா இருந்த தெரியுமா? இப்போதான் நான் நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என் சொத்து என் அம்மா என்கிட்ட வந்துட்டா. சத்தியமா சொல்லண்டே, இனி நான் கேர்ஃபுல்லா இருப்பேன். எப்பா போதுமா, உன்னை தொலைச்சிட்டு நான் பட்ட பாடு. இனிமேல் அதை பத்தி பேச வேண்டாம். சரி, இனி அதை பத்தி பேச வேண்டாம், பேசவும் கூடாது. சரி, இன்னைக்கு நம்ம அப்படி வெளியில போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போயிட்டு வெளியே போய் சாப்பிட்டு வரலாமா? உனக்கு தான் என் கை பிடிச்சி நடக்கிறது ரொம்ப பிடிக்குமே. ரொம்ப பிடிக்கும். சிக்கடி என் கையை பிடிச்சிக்கடி. என் கையை மட்டும் விட்டுறாத.
எந்த சூழ்நிலையும் கையை விட்டு போயிடாத. நான் இப்படி எப்பவும் என் தோளோட சாட்சியை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு தோணுது. அன்னைக்கு நான் இப்படி பாத்துருந்தா நல்லா இருந்துக்கும்ல. நான் அவனை இப்படி தோலை சாய்க்காம விட்டுட்டல. ஏன்னு இந்த தப்பு பண்ண மாட்டேன், என்ன தப்பு பண்ண மாட்டேன். நீ என் சொத்து. அங்கே ஒண்ணு கொடுக்கறது, ஒண்ணு கொடுக்கறது வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. ஆசையா இருக்குல்ல. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஃப்ரெண்ட் தானே சொன்னீங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ப்ளீஸ் மாட்டேன். ப்ளீஸ் மாட்டேன். ப்ளீஸ். வாழ்ந்தாலும் கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தென்ன லாபம்? உன் பெயர் சொன்னாலே நான் வாங்க வேணும், வாங்காம தீராத சாபம். குத்தாலம் தேவையில்லை, நீ சிரிச்ச சாரல் வரும். வண்ண வண்ண செம்பருத்தி என்ன சேரும். இங்க போற அழகி கவனமா இருக்கணும். நான் மறுபடியும் கம்பெனிக்கு போறேன். கஷ்டமா தான் இருக்கு. இத்தனை வருஷம் கூட இருந்துட்டீங்களா, இப்ப திடீர்னு கம்பெனிக்கு போறேன்னு தனியா இருக்கணுமோன்னு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. பேரப்பிள்ள வர வரைக்கும் அதுக்கப்புறம் ராஜா பாத்துக்கிடுவான். இப்போ அந்த பொண்ணுக்கு அவன் தோணை இருக்கணும். இப்போ நான் கம்பெனிக்கு அனுப்புனா அவங்களோட டென்ஷன்லாம் எடுப்பான். மறுபடியும் அவனுக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை அந்த பொண்ணுகிட்ட காட்டிட்டானா அதான் கம்பெனி பக்கமே வேண்டானே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை முகத்தை பார்த்தா கண்டிப்பா கோவப்பட மாட்டான். எப்போ வீட்டுக்கு போய் குழந்தை தூக்கி கொஞ்ச நாள் தான் இருப்பான். அதனால அப்போ கோவம் வராது. அதான் எனக்கு புரியாமலாம் இருக்கு. நான் இல்லைன்னு சாப்பிடாமலாம் இருக்காது. நேரத்துக்கு சாப்பிடு. மதியம் சாப்பிடக்கு வீட்டுக்கு வருவீங்களா? முடிஞ்சா பாரு தங்கம். செய்யா. எனக்கும் கஷ்டமா தாண்டி இருக்கு. உங்களோட ஒட்டிக்கிட்டே அலைவேன். இப்போ ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி இருக்குல்ல. எப்போ உனக்கு நான் வாக்கு கொடுத்து என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு கூட்டதுனோ அன்னில இருந்து உன் கூடயே தான் இருக்கேன். வெளியில எங்கேயும் போகல. இப்போ பிரிஞ்சு போது ஒரு மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்க போறோம்னு தெரியல. சரி, நீங்களும் நேரத்துக்கு சாப்பிடணும். சரியா? சரி, கவனமா இருங்க. அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, அட்டன் பண்ணுவேன். சரி. அப்புறம் அர்ஜுன் கரெக்டத்துக்கு காலேஜ் போயிட்டு வந்துட்டானா, பேபிமா காலேஜ் போயிட்டு வந்துட்டாளா, எல்லாத்தையும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பாத்ரூம் குளிக்க போகும்போது கவனமா போகணும். அதிகமா வேலை செய்யாத. அப்புறம் மருமகளை கொஞ்சம் பெண்ணு கத்துமா கவனிச்சுக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சரி, ஒண்ணு கொடுத்து அனுப்புறதே. வெளியிலயா யாராவது பார்க்க போறாங்க? அதெல்லாம் நம்ம ரெண்டு இருந்தா யாரும் வரமாட்டாங்க. கொடு. சும்மா இருங்க. அதான் வேணும் வேணும் அங்க வாங்குனீங்களே, அது கரைஞ்சு போச்சு. வயசானாலும் கொசரு குறையல. கொடுடி, அத கரைஞ்சு போச்சுன்னு. கரையும் கரையும். கொடுடி. சும்மா நச்சுன்னு கொடுக்கணும். நான் ஈவினிங் வர வரைக்கும் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொடு கொடு. சும்மா மாட்டேன். கொடுடி, நேராவது. கொடு கொடு. போத. சரி, பத்திரமா இருக்கணும். டாடா. கல்யாணம் முடிஞ்சு புதுசா போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்குடி. ஸ்டார்டிங் இப்படிதான் டாட்டா போட்டு அனுப்பிப்பேன். அதுக்கப்புறம் நீங்க போகவே வேண்டாம், வீட்லயே இருங்கன்னுட்ட. இது சிரிப்பு தாண்டி. சரி, நான் கிளம்புறேன்னு. அத்தை. அந்த மருமக வந்துட்டா. சரி, நீ பேசிட்டு நான் கிளம்புறேன்னு. மருமகளே, கிளம்புறேமா? சரிங்க மாமா. சரி, பாத்துக்கணுமா? சரிங்க மாமா. ராஜா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் மாமா. இதான் என் மருமகங்கது. அவன் இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறத விட நான் அவனை நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னா பாரு. இதான் என் மருமகா. அவன் இன்னும் எனக்கு குழந்தைதான். அந்த குழந்தைய உன்னை நம்பிதான் விட்டுருக்கேன். நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்ன பாரு. போதும், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சரி அழகி, மருமகளை பாத்துக்க. நான் வரேன்னா. சரிங்க. அத்தை, என்னடி ராஜானி எந்திக்கலையா? நைட்டு எங்கத்தான் தூங்குறாங்க? விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்குறாங்க. ஐயோ அத்தை, நீங்க நினைக்க மாதிரில உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அவ பேபிமா உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா. அடப்பாவமே, அர்ஜுனு பேபிமா இவங்க 3 பேரும் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவங்க பகல் எல்லாம் வீட்டுல இருக்கறனால பகல தூங்கிட்டாங்க. இவங்களுக்கு நைட் தூக்கம் வரதில்ல. அதனால பேபிமா அர்ஜுன் தூக்கத்தை கெடுத்து எல்லாரும் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணுத்த, இப்ப 3 பேருக்குள்ள பவுண்டிங் நல்லா இருக்குது. 3 பேரும் ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்க. இப்படி எவ விட்டு கொடுப்பா? உன்னை பாராட்டியே ஆகணும். நைட் ஆனா புருஷன் நம்ம கிட்ட தான் இருக்கணும், நம்ம கிட்ட தான் பேச நினைப்பாங்க. ஆனா அவங்க தங்கச்சிட்டையும் தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கட்டும், விளையாண்டுட்டு இருக்கட்டும் சந்தோஷமா விட்டு கொடுத்துருக்கா பாரு. அவங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். அப்போ பேபிமாவும் நிந்திக்கலையா? அவங்க 3 பேருமே ஒன்னதான் தூங்கிட்டு இருக்காங்க. ரூம் இல்லையா? ஆமா, உனக்கு சங்கடமா இல்ல? பேபிமா அர்ஜுன் நம்ம வீட்டு பிள்ளைங்க, இதுல என்னத்த இருக்குது? அண்ணன் தங்கி 3 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அப்படியே தூங்கிட்டாங்க. அதான் நான் குளிச்சுட்டு இப்ப கிளம்பி வந்துட்டேன். சரி வா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க, சாப்பிடலாம் வா. அத்தை,
நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்தேன். என்ன பேச போற? பேசணுங்கிறத விட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தான் நான் வந்தேன். இப்போ பேசினாதான் சரியா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நிம்மி ஆண்டியும் கோமதி ஆண்டி இப்போதைக்கு இங்க வரவே மாட்டாங்க. இது அவங்களுக்கான டைம். மாமா எல்லாரும் அங்க இருப்பாங்க, அதனால வெளியில வர மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட பேசினாதான் பேசினபடி அதான் வந்தேன். யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன்? நிம்மி ஆண்டி பத்தியோ கோமதி ஆண்டியை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஏன் ராஜா மேல இவ்வளவு கோவம்? அது ராஜா மேல இல்ல, என் மேல. என்னத்த சொல்றீங்க? அது ராஜா மேல இல்ல, அந்த கோவம் என் மேல. கோமதி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளுக்கு நானா உசுரு. ராஜா தான் அவளுக்கு மூத்த புள்ள. ராஜா முத அம்மானு கூப்பிட்டதும் கோமதியை தான். உனக்கு தான் என் பழைய கதை தெரியுமே. ராஜாவை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். என் செலவுக்காக, என் செலப்பத்த பிள்ளைய காப்பாத்தனுக்காக நான் ஊட்டிக்கு போயிருந்தேன். அங்க ஒரு ஜாக்கெட் கம்பெனில தான் சேல்மேனா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால தனியா குழந்தைய வளர்க்க முடியல. ஏன்னா அவன் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் நான் என் கோமதிக்கு லெட்டர் போட்டு அங்க வர வச்சேன். அவன் அப்பதான் அம்மானு பேச ஆரம்பிச்சிருந்தான். கோமதிய அம்மா அம்மானு வாய் நிறைய கூப்பிடுவான். கோமதிக்கும் வயசு கடந்து கல்யாணம் ஆகாம இருந்ததுனால இனி வாழ்க்கையில கல்யாணம்னு நம்மளுக்கு ஒண்ணு கிடையவே கிடையாது. ராஜா தான் வாரிசு, ராஜா தான் புள்ள, அவனுக்காக வாழணும்னு அவன் புள்ளையாவே நினைக்க ஆரம்பிச்சா. புள்ளையாதான் நினைச்சா, இல்ல புள்ளையாவே வாழ ஆரம்பிச்சுட்டா. அவன் இல்லாம அவளால வாழவே முடியாது. ராஜாவும் என்கிட்ட இருந்ததை விட அவகிட்டதான் அதிக நேரமா இருப்பான். நான் கூட ராஜாவை சின்ன ஸ்கூல்ல சேர்க்கலாம் நினைப்பேன். அவ சொல்லுவா, என் பிள்ளை பெரிய கான்வெண்டா தான் படிக்கணும்னு. அவ ராப்பகலா உழைச்சி அவனுக்காக எல்லாம் செய்வா. அவன் ஆசைப்பட்டுட்டாங்கக்காக என்ன வேணாலும் செய்வா. தண்ணியே வருத்தி என்ன வேணாலும் பண்ணுவா. சொல்ல போனா அவளுக்கு ராஜா தான் உலகம். அப்புறம் உங்க மாமா என்ன தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. மறுபடி என்ன மனைவியாக்குனாரு. ராஜா இங்க வளர்ந்துட்டு இருந்தான். ரோஹித் அண்ணாவுக்கு ராஜானா ரொம்ப உசிறு. ஏன்னா அவங்க முதலாளி பிள்ளையாச்சே. அதுவும் செல்வானா ரோஹித் அண்ணாவுக்கு ரொம்ப உசிறு. அதான் செல்வா பத்த பிள்ளையாச்சேன்னு ரொம்ப பாசம் கட்டி வளர்த்தாரு. ராஜாவை தரையிலே விட மாட்டாரு, தோல்லே தூக்கி சமைப்பாரு. 5 வயசு பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டாரு, தோலை தான் தூக்கி சமைப்பாரு. அவனுக்கு ஆகாரம் கொடுக்கறது, பாத்ரூம் போனா எல்லாம் பண்றது எல்லாமே ரோஹித் அண்ணா தான். ராஜாவும் அம்மாங்கதை விடுத்துட்டு இப்ப மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சான். மாமா 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 தான். எப்பவுமே ராஜாவுக்கு மாமா தான். அவன் ஆம்பளை பையன் இல்லையா, அந்த பைக்கில் போறது, ராட்டுக்கு போறது, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் ரோஹித் அண்ணா தான் காட்ட முடியும், கோமதியால காட்ட முடியாது. அவன் அப்படியே இங்க தாவ ஆரம்பிச்சுட்டான். மாமா மேல பாசத்தை கொட்ட ஆரம்பிச்சுட்டான். பெரும்பாலும் கிச்சன்ல கோமதி தான் நிப்பா. எங்க மாமியாரு கோமதியை தான் புள்ளையாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கோமதியை இந்த வீட்டு வாரிசாவே ஆக்குனாங்க. அவளும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. ரோஹித் அண்ணா ராஜா கிட்ட நடந்துக்கிறத பார்த்து பார்த்து கோமதிக்கு ரோஹித் அண்ணா மேல காதல் வர ஆரம்பிச்சது. ரோஹித் அண்ணா இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அவ காதலிக்கிறானே ரோஹித் அண்ணாக்கு நல்லா தெரியும். அதனால ஒதுங்கி தான் போய்கிட்டு இருந்தாரு. ஏன்னா ரோஹித் அண்ணா பொறுத்த வரைக்கும் மேரேஜிங்கிறது அவங்க லைஃப்ல கிடையவே கிடையாது. அவங்க குடும்பமா இந்த அரண்மனைக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்டவங்க. அவங்க தாத்தாக்கு தாத்தா, அவங்க அப்பா, இப்படி வரிசைக்கா இந்த குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவங்க. நன்றி சாஸ்தோட இருக்கக்கூடியவங்க. அவங்க வாழ்க்கையே அரண்மனைக்காக தான். அதனால ராஜாவும் ரோஹித் மேல பயங்கர பாசமா இருப்பாரு. இந்த உலகத்துல யார செல்வா நம்புறாரோ இல்லையோ, ரோஹித்த நம்புவாரு. செல்வாக்கு வலது கண்ணு வலது கை எல்லாமே ரோஹித் அண்ணா தான். சொல்ல போனா உசிறு ரோஹித் அண்ணாவுக்கும் உசிறுனா அது செல்வாதான். இப்படி கொத்தர அனுநியமா இருப்பாங்க. அதனால ரோஹித் அண்ணா கோமதியை ஏறெடுத்து கூட பார்க்கல. ஆனா கோமதி விட்ட பாடல. ரோஹித் அண்ணாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அடம் பிடிச்சா. ரோஹித் அண்ணா கடைசியில ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஒட்டுமொத்த அன்பையும் உனக்கு செலுத்துவேன்னு எதிர்பார்க்க கூடாது. ஒரு சராசரி கணவனா என்னால என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். மற்றபடி நீ நிறைய எதிர்பார்த்தனா அதை என்னால பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் அரண்மனைக்காக அர்ப்பணிக்கப்பட்டவங்க. நீ ஷாப்பிங் வா, அங்கே வா, இங்கே வா, அங்கே போகலாம், இங்கே போகலாம், தனி கொடுத்தா போகலாம், ஏதாவது நீ பிரச்சனை பண்ணனா அது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதிக்கவே இல்லை. எவ்வளவோ எடுத்து சொன்னாரு ரோஹித் அண்ணா. எனக்கு குடும்ப வாழ்க்கை சரிப்பட்டு வராது, வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாரு. என் மாமியாருக்கு இதுல உடன்பாடே இல்லை. கோபப்பட்டுட்டு லண்டனுக்கு போயிட்டாங்க. என் மாமியாருக்கு ரோஹித்துக்கு கோமதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்கள இந்த வீட்டு பெண்ணை தான் பார்த்தாங்க. மருமகளா பார்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. மகளா தத்தெடுத்த பொண்ணை எப்படி மருமகளா ஆக்கிக்க முடியும்னு அவங்களால அதை ஏத்துக்க முடியல. ஆனா கோமதி தப்பான முடிவெடுக்க ஆரம்பிச்சுட்டா. ரோஹித் இல்லைன்னா செத்து போயிருவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டா. ஐயோ, செல்வாக்கு வேற வழி தெரியல. அதனால அவங்க அம்மாவை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா ராஜகலி அம்மா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இந்த கல்யாணம் நடந்தா நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு அன்னைக்கு கோப்பட்டுட்டு இங்க வந்து போனவங்க தான். ரோஹித் அண்ணா எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. செல்வா கேட்கவே இல்லை. வீணா கோமதி செத்து போறா, கல்யாணம் பண்ணு, பாத்துக்கலாம், என் கூட தானே இருக்க போற, என் அரண்மனையில தானே இருக்க போற, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம செல்வா கூட தானே இருக்க போறோன்னே வேற வழி இல்லாம தான் கோமதியை கல்யாணம் பண்ண சம்மதிச்சாரு ரோஹித் அண்ணா. அதனாலதான் ரோஹித் அண்ணாவை நாங்க வெளியில அனுப்பாம இதே அரண்மனையில அவங்களுக்கு ஒரு சின்ன அரண்மனையை கட்டி கொடுத்து அவங்க 2 சந்தோஷமா வாழ்றத பார்த்து சந்தோஷப்பட்டாரு செல்வா.
தனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கான்னு பார்த்து பார்த்து ரசிச்சாரே செல்வா. ஆனா கொஞ்ச நாள்ல கோமதிக்கு என் வாழ்க்கைய பார்த்து பார்த்து கல்யாண வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டா. எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கான்னு எனக்கு புரியல. செல்வா என் மேல வச்சிருக்க காதல பார்த்தா. செல்வா காதலிச்சாருன்னா அவருக்கு எல்லா சொத்து சுகம் இருந்தது. அவர் வெளியில போய் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, யாருக்கிட்டையும் போய் நிக்கணும்னு அவசியமும் இல்ல. எனக்கு வாக்கு கொடுத்தாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூடயே இருப்பேன், பிள்ளை கூடயே இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. சொன்ன வாக்குக்காக அவர் அதுக்கப்புறம் கம்பெனிக்கு அவ்வளவா போகவே மாட்டாரு. ஏதாவது முக்கியமானதுக்கு மட்டும் தான் போவாரு. மற்ற நேரம் அவர் என் கூட மட்டும் தான் இருப்பாரு. என் செல்வாக்கு நான் தான் உலகம். அவருக்கு எப்பவும் நான் கூடயே இருக்கணும். 5 வருஷம் நாங்க பிரிஞ்சிருந்த வழி, நான் இறந்து போயிட்டேன்னு அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அதை ஈடு செய்யறதுக்காக தான் இத்தனை வருஷம் என் கூடயே செல்வா இருக்காரு. இதெல்லாம் பார்த்த கோமதிக்கு ரோஹித்தையும் அப்படி இல்லைங்கிற கோவம் வர ஆரம்பிச்சிட்டு, உங்க கூட தானே செல்வான் இருக்காரு, அவர் பொண்ணாட்டி எப்படி காதலிக்கிறாரு இப்படி தினம் கேட்க ஆரம்பிச்சிருக்கா. ரோஹித் நான் எவ்வளவு சொல்லி புரிய வைக்க பார்த்திருக்காங்க, முடியல. அது அவளுக்கு வெறுப்பா மாற ஆரம்பிச்சது. அந்த வாழ்க்கை அவளுக்கு பிடிக்கவே இல்லை. பிரவீன் பிறந்தான். ஆனா ரோஹித் அண்ணா ராஜாவை சின்ன வயசுல தூக்கி சுமந்தனால பாசத்தை ரொம்ப ராஜா மேல காட்டியிருந்தாரு. அதுக்காக பிரவீன் மேல காட்டாமலாம் இல்ல, தான் புள்ளைய அவனை நேசிக்கதான் செஞ்சாரு. எங்க போனாலும் அவனை கூட்டிட்டு தான் அலைஞ்சாரு. ஆனா கோமதிக்கு ராஜாவை தூக்கவே கூடாது, தான் புள்ளைய மட்டும் நேசிக்கணும். முத ரோஹித் அண்ணா ராஜா கிட்ட எப்படிலாம் பாசம் காட்டினாரோ அதே பாசத்தை பிரவீன் மேல காட்டணும்னு கட்டாயப்படுத்தினா கோமதி. ரோஹித் அண்ணா இந்த வீட்டுல வேலை பார்த்தாங்க, அதனால ராஜாவுக்கு சோறு ஊட்டுறது எல்லாமே பண்ணுனாங்க. அதே மாதிரி தான் பிள்ளைக்கும் பண்ணணும்னு கோமதி கட்டாயப்படுத்தினா. அது எப்படி முடியும்னு ரோஹித் அண்ணா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க. கோமதிக்கு அது புரியவே இல்லை. இப்படி போக போக அவளுக்கு என் மேல கோபம் மாறிடுச்சு. நான் வாழ்ற வாழ்க்கை அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்திச்சு. அதனால குடும்பத்துக்குள்ள சண்டை முட்ட ஆரம்பிச்சிட்டா. அவளால அதை ஏத்துக்கவே முடியல. நானும் செல்வம் ஒன்னா இருக்கிறத அவளால ஏத்துக்கவே முடியல. ராஜாவை வெறுக்க ஆரம்பிச்சா. கோமதி எந்த நடவடிக்கைக்கும் ரோஹித் அண்ணா செவி சாய்க்கிறதே இல்ல, அதை கண்டுக்கவே மாட்டாரு. அவ என்ன பண்ணினாலும் சரி, ரோஹித் அண்ணா அவங்க கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. காதல் பண்ணணும், சினிமாக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு கூப்பிடுவா. அவங்களால போக முடியாது. கம்பெனிக்கு போகணும், நான் அங்க போகணும்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டா. அட்டம் பிடிச்சா, சண்டை போட்டா, சைக்கோவா மாறினா. ரோஹித் அண்ணாக்கு கோவம் பலார்னு அறைய ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே அமைதல் ஆனா. அவ அமைதலா ஆயிட்டான்னு நினைச்சோம். ஆஹா, அவ பழி வாங்கிறதுக்காக அமைதலா இருந்திருக்கான்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்னத்த சொல்றீங்க? ரோஹித்தை எங்களெல்லாம் பழி வாங்கதான் நினைச்சு வேலைக்கு போறேன்னு சொன்னா. வீட்டுல இருந்தா தனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னா. இவன் இப்படி சொல்றாளேன்னு வீட்டுக்குள்ள எல்லா வசதியும் கொண்டு வந்தாரு செல்வா. தேட்ரு அது இதுன்னு என்னென்ன பொழுதுபோக்கு அம்சம் உண்டா அத்தனை வீட்டுல கொண்டு இறக்குனாரு ரோஹித்துக்காக. அவளுக்கு அதனால விருப்பமே இல்ல. செல்வா எப்படி இருக்காரோ அப்படியே ரோஹித் இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அப்படி ரோஹித் மாற மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாவா என்ன பண்ணாங்க, மறுபடியும் முருங்கை மரம் வேதாளன மாதிரி நான் வேலைக்கு போறேன், எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு வெளியில போயிட்டா. அரண்மனையில இருந்தவளுக்கு வெளியில போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. இது ஏதோ நரகம் மாதிரியும் வெளியில தான் நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குன்னு உணர ஆரம்பிச்சா. இங்க அவளுக்கு நெருக்கடியா இருக்கிற மாதிரியும் மனசு நெருடலா இருக்கிற மாதிரியும் உணர்ந்துட்டு வெளியில எல்லாரும் அவகிட்ட பேசுறது, சிரிக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுட்டு. அவகிட்ட யாராவது பாசமா பேசினா அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருந்தா. யார் யார் வீட்டுக்கு வரா போறான்னு எதுவுமே நம்மளால யூகிக்க முடியல, அந்த அளவுக்கு அவ நடவடிக்கை இருந்தது. அதுதான் அவ சந்தோஷம். அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு நாங்களும் பெருசா கண்டுக்கவே இல்லை. அவ அப்படி வெளியில இருக்கிறதுக்கே அடிக்ட் ஆயிட்டா. வீட்டுல அந்த பையனை கவனிக்கவே மாட்டா பிரவீன. வெளியில சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அவ நினைச்சா. வீட்டுல இருக்கிறத விட வெளியில தான் அவளுக்கு சந்தோஷமா இருக்கதா உணர்ந்துட்டா. அதனால அவகிட்ட யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாலும் அதுக்கு மயங்க ஆரம்பிச்சுட்டா. ரோஹித் அண்ணாக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரிதான் இருந்தாரு. ரோஹித் அண்ணா மேலே தப்புதான். ஒரு கணவனா ஒரு மனைவி திருப்திப்படுத்துறதும் மனைவிக்கு தேவையானது செய்யறதும் ஒரு கணவனுடைய வேலைதான். ஆனா ரோஹித் அண்ணா மேல தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா ரோஹித் அண்ணா தான் எவ்வளவோ சொன்னாங்களே, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் இல்லற வாழ்க்கையில இருந்துக்கிட மாட்டேன், எனக்கு குடும்பம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னாரு. கோமதி தான் கேட்க மாட்டேன்னா, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் கழுத்தை தாலி கட்டினா போதும் அப்படின்னு அவ தான் சொன்னா. அதுக்கப்புறம் இப்படி மாறிட்டா. அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் என்ன, வெளியில அவகிட்ட யாராவது அழகா இருக்க, உன் பாசம் நல்லா இருக்கு, நீ என் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும், இப்படி 4 ஆறுதலா பேசினாலோ இல்ல 4 வார்த்தை இப்படி பேசினாலோ அதுக்கு மயங்க ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு அடிமையாவே ஆன மாதிரி ஆயிட்டா. அதனால சில தப்பான பழக்க வழக்கங்களை மாட்டிக்கிட்டா. தான் புருஷனை பத்தியும் தான் புருஷன் தாங்கிட்ட நடந்துக்காதத வெளியில ஓப்பனா சொல்லியிருக்கா. தான் புருஷன் சந்தோஷப்படுத்தல, தான் கூட சந்தோஷமா இல்லைங்கிற விஷயத்த, ஒரு அந்தரங்க விஷயத்த கூட வெளியில ஷேர் பண்ணிருக்கா. அத்தை, அதோட விளைவா அவளை சுத்தி போலியான உறவுகள் ஏகப்பட்ட வேறு வசதி இருக்குன்னு தெரியும். அதனால அவன் மேல பொய்யான அன்பையும் பொய்யான காதலையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவளும் பைத்தியம் மாதிரி இங்க நடக்கத ஃபுல்லா அங்க சொல்லியிருக்கா. தினம் தனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. ஐயோ, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்!
அப்படி ஒரு போலியான மாயில சிக்கிக்கிட்டா. அவனும் ரோஹித் அண்ணாவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான் சில வீடியோக்களை காட்டி. அத்தை, ஆமா, அரமணமான காத்துல பறக்க ஆரம்பிச்சது. ரோஹித் அண்ணாவால அதுல மீண்டு வரவே முடியல. தலை குனி ஆரம்பிச்சிட்டாரு. அதனால செல்வாக்கு கொஞ்சம் கோவம். ரோஹித் மனைவின்னு பார்க்காம அடிச்சிட்டாரு. ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிட்டு. வெளியில போறேன்னு அடம் பிடிச்சா, பிள்ளைய கூட்டிட்டு வெளியில போறேன்னு அடம் பிடிச்சா. அப்பதான் வெளியிலயும் போயிட்டா. அதுக்கப்புறம் அவ இன்னொரு பெரிய பிரச்சனையில மாட்டி யாருமே காப்பாற்ற முடியாம தவிச்சிருக்கா. மறுபடியும் ரோஹித் அண்ணா தான் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கண்டுக்காத மாதிரி நாங்களும் இருந்துட்டோம். அப்புறம் ரோஹித் அண்ணாவும் கொஞ்சம் கொஞ்சம் அவளை புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி சின்ன பொண்ணும் பிறந்தா. அப்புறம் கோமதியை நாங்க வெளியில விடுறதே இல்லை. அந்த மிரட்டலு அது ரொம்ப நாள் வந்தது. பாவம், ரோஹித் அண்ணா உடஞ்சு போயிட்டாரு. மனைவியை பார்க்க கூடாத குளத்துல எல்லாம் பார்த்தாரு. சில வீடியோக்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் செல்வா பத்தி தான் உனக்கு தெரியுமே, மாமா எவ்வளவு கோவக்காரன்னு. அவரு தலையிட்டு எல்லாத்தையும் சுகமா முடிச்சு வச்சாரு. ஆனாலும் சில பிரச்சனைகள் வரதா செஞ்சது. எப்படியோ எல்லாத்தையும் சரி பண்ணி ஓரளவுக்கு சுமூகமா போய்கிட்டு இருந்தது. சரின்னு எல்லாம் முடிஞ்சது. நார்மல் வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சோம். ஆனா மறுபடி விஸ்வரூபம் எடுத்தா. அவ என்னமே நிம்மி கூட சேர்ந்து எங்களை பழி வாங்கதா இருந்திருக்கு. அவளும் நிம்மியும் சேர்ந்துக்கிட்டு எங்களை தினம் தினம் பழி வாங்கியிருக்காங்க. ராஜாவுக்கு தப்பான பழக்க வழக்கங்களை கத்து கொடுத்திருக்காங்க. புரியலத்த, பாசங்க பேர்ல போலியான உறவுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஜாவும் அதுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிட்டோம். நிம்மியத்தையும் இப்படி பண்ணினாங்க. அவ பண்ணின வேலை அப்படி. எனக்கே நிம்மிய நினைச்சா அப்படி ஒரு கோவம் வரும். நான் கோவத்துல நிம்மிய அரைஞ்சிட்டேன். அப்படி என்னத்த பண்ணினாங்க? எந்த பொண்ணு செய்யக்கூடாதத நிம்மி துணிஞ்சு செஞ்சா. சொல்லதுக்கே வாய் கூசுது. அத கண்டுபிடிச்சிட்டாங்க குற்ற உணர்ச்சி. அத கண்டுபிடிக்க உறுதியா இருந்தது இந்த பிள்ளைங்க தான். அதான் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையை அப்படி நாசம் பண்ணிட்டா. என்னத்த சொல்றீங்க? அவ செஞ்ச தப்ப சுட்டி காட்டினதே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே அம்மும் ரதியும் தான். அதனால அவளுக்கு அந்த பிள்ளைங்க மேல ஒரு கோமா இருந்திருக்கு. இது எங்களுக்கு தெரியாது. அதனால அந்த பிள்ளைங்க வாழ்க்கை இவ்வளவு நாசம் பண்ணி வச்சிருந்திருக்கா. அப்படி என்னதான் நடந்தது? சொல்றேன். செல்வா இந்த பிசினஸ் தொடர்ந்து பண்ண முடியாதனால பிசினஸ் பண்ணதுக்கு ஒரு பார்ட்னர் தேடிட்டு இருந்தாரு.